ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாக்கியலட்சுமி பார்க்க போகிறோம். பாக்கியலட்சுமியில் நம்ம கோபி இருக்காரு. கோபியை எப்படியோ கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க. நம்ம இனியா எப்படியாவது இங்கே இருந்துக்கிறேன் டாடி, நான் அங்கே வந்தானே அம்மாவாலையும் தாங்க முடியாது, பாட்டியாலையும் தாங்க முடியாது, பாட்டிக்கு ஏதாவது ஆகிடும்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அதாவது காலம் போன காலத்தில் பாட்டிக்கு ஏதாவது ஆகிடும் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க பார்த்தீங்களா? ஆனால் ஆகிட்டு போகுது, போய் உண்மையை சொல்லுங்கள், இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு சரின்னு சொல்லிட்டு இங்கே வந்து எனக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை என் பொண்ணை விட, ஏதாவது பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன், ஆனால் என் பொண்ணு வந்து இங்கே இருக்கேன்னு சொல்கிறா, அதனால் நான் விட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு அப்படின்னு நம்ம நிதிஷ் டபாய் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறத பார்க்கணுமே. 2 வில்லனும் நேருக்கு நேர் சந்திக்கிறாங்க. டே, உன்னை விட பெரிய வில்லன்டா நான் ஒரு காலத்தில், பாக்கியாவை அவ்வளோ குடும்பப்படுத்தினவன்டா அப்படின்னு சொல்லிட்டு லுக்கு டெரராக வர்றாரு நம்ம கோபி. அடேங்க அப்பா, பொல்லாதவனுக்கு பொல்லாதவன் தான்டா 2 பேரும் அப்படிங்கிற மாதிரி. இந்த இடத்துல ஒரு பிஜிஎம் போட்டால் நல்லாயிருக்கும். என்ன பிஜிஎம் தானே சொல்லி கேட்குறீங்க? வெள்ளிப்பானம் என்னிடத்தில் கொட்டி கிடக்கு, வெட்டி பயிலை உன்னிடத்தில் என்ன இருக்கு, செமையாக இருக்குல்ல? அந்த மாதிரி பிஜிஎம் இவங்க 2 பேத்துக்கு போட்டுவிட்டு இவங்க 2 பேத்துக்கு கிரவுண்டில் வச்சு பார்த்தா சூப்பராக இருக்கும். அந்தளவுக்கு வில்லனாக இருக்கானுங்க. சரிப்பா, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. நைட்டு வந்துட்டு தூங்கி எழுச்சிட்டாங்க. மறுநாள் காலையில் விடியுதுங்க. இனியா உடனே என்ன பண்ணுறாங்க தெரியுமா? ஆஃபீஸ்க்கே கிளம்புறேன்னு கிளம்ப. அதுக்கப்புறம் கிஃப்ட் கொடுக்குறாரு நிதிஷ். தம்பிக்கு புத்தி வந்துடுச்சோ? இல்லவே இல்லை. அப்பாவோட அட்வைஸை மீறி இவர் எதுவும் பண்ண மாட்டார். அதுக்காக இதுக்கப்புறம் இனியா கூட சேர்ந்து வாழப்பாருடான்னு சொல்லிட்டு அட்வைஸ் கொடுக்குறாரு. எப்பட்றா வாழுவான், வாழ விடாமல் பண்ணுறதே நீங்கள் தானடா, டார்ச்சல் பண்ணுறீங்கடா. இனியாவை பற்றி எது தெரியக்கூடாது, எது சொல்லக்கூடாது, அதையே சொல்கிறீங்க, அப்புறம் எப்படி அவன் வாழுவான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. கோபி ஒரு பக்கம் வீட்டில் போய் உட்காந்துட்டு இனியாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்க கூடாதுன்னு சொன்னதை கேட்ட நம்ம பாக்கியா நெஞ்சு வெளியே வந்துருச்சு. உடனே இனியா கால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எதுவும் சொல்லிடாதீங்க, உளறிடாதீங்கன்னு எவ்வளோ சொன்னாலும் கேட்கல.